தமிழக சட்டமன்ற தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் சட்டமன்ற தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் தேர்தல் பணிகள் அதிகாரப்பூர்வமாக தொடங்கியுள்ளன. இத்தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் எஸ்.ஏ. சத்யா அவர்களின் வெற்றிக்காக பிரம்மாண்ட தேர்தல் பணிமனை இன்று திறந்து வைக்கப்பட்டது. சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டியுள்ள தமிழ்நாடு ஹோட்டல் பகுதியில் இந்த புதிய தேர்தல் அலுவலகம் அமைக்கப்பட்டுள்ளது. இதன் திறப்பு விழா இன்று காலை நடைபெற்றது. ஓசூர் சட்டமன்ற தொகுதி திமுக தேர்தல் பொறுப்பாளர் இளங்கோ முன்னிலையில் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளரும் ஓசூர் சட்டமன்ற உறுப்பினருமான ஒய். பிரகாஷ் அவர்கள் ரிப்பன் வெட்டி தேர்தல் அலுவலகத்தை முறைப்படி திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் திமுகவின் தோழமை கட்சிகளான காங்கிரஸ், மதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், திராவிடர் கழகம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, தேமுதிக, மக்கள் நீதி மய்யம் உள்ளிட்ட பல்வேறு கூட்டணி கட்சிகளின் முக்கிய நிர்வாகிகள், மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் தொண்டர்கள் என நூற்றுக்கணக்கானோர் உற்சாகத்துடன் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் போது தொண்டர்களிடையே உரையாற்றிய நிர்வாகிகள் வேட்பாளர் எஸ்.ஏ. சத்யா அவர்களை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்ய அனைவரும் ஒருங்கிணைந்து தேர்தல் களப்பணியாற்ற வேண்டும் என உறுதியேற்றனர். இந்த நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் எம். ராமச்சந்திரன், மாரப்பா, காங்கிரஸ் கட்சியில் மாவட்ட மகளிர் அணி சரோஜா லலிதா, காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் கே.ஏ. மனோகர், மாநகராட்சி கவுன்சிலர் இந்திராணி சென்னப்பன், சீமராஜா, சாந்தி ஸ்ரீனிவாசன், சாந்தி கண்ணப்பன், முனிரத்தினா, சுனந்தா சுந்தர்ராஜன், எலசகிரி சுரேஷ், ஜூஜுவாடி சுரேஷ், லோகநாதன், இ.ஜி. நாகராஜ், ஸ்ரீனிவாசன், சூர்யா வளவன் உட்பட கூட்டணி கட்சி அனைத்து தோழர்களும் கலந்து கொண்டு எஸ்.ஏ. சத்யா அவர்களுக்கு உறுதுணையாக நின்று பல ஆயிரக்கணக்கான வாக்கு ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வோம் என கூட்டணி கட்சியினர் பேசப்பட்டனர். இரண்டாவது முறையாக இந்த சட்டமன்ற தொகுதியிலே களம் காண வைத்ததற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியினையும் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் முதலமைச்சர்களுக்கும் நம்முடைய பொறுப்பு அமைச்சர் அவர்களுக்கும் நம்முடைய மாவட்ட கழகத்துடைய செயலாளர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியினை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்றைக்கு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய அலுவலகத்தை நம்முடைய தேர்தல் பார்வையாளரும் மாவட்ட கழகத்துடைய செயலாளரும் மற்றும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய கட்சியினுடைய அனைத்து தலைவர்களும் இணைந்து இன்றைக்கு இந்த அலுவலகத்தை திறந்து வைத்திருக்கிறார். இனியும் 20 நாட்களில் தேர்தல் பணி இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் நாம் ஏற்கனவே பல தேர்தல்களை கண்டிருக்கின்றோம். 2016 தேர்தல் ஆனாலும் சரி, கொஞ்சம் நீங்க ஒதுங்க, 19 இடைத்தேர்தல் ஆனாலும் சரி, 21 நடந்த உள்ளாட்சி தேர்தலானாலும் சரி, அனைத்து தேர்தலிலும் ஒன்றாக இணைந்து வென்று காட்டியவர்கள் தான் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்பதை இந்த நேரத்தில் நான் நினைவு கூற விரும்புகிறேன். காரணம், இந்த கூட்டணி என்பது கொள்கை கூட்டணி. ஒரே கொள்கை உடையவர்கள், ஒரே சிந்தனை உடையவர்கள் இந்த நாட்டை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்கின்ற கூட்டம். இந்த கூட்டத்தை எந்த குள்ளநெறியாலும் வென்றுவிட முடியாது என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். பாரதிய ஜனதா கட்சி பல்வேறு ரூபங்களிலே, பல்வேறு வடிவங்களிலே தமிழகத்திலே நுழைய வேண்டும் என்று கங்கணம் கட்டி அவர்கள் செயல்பட்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள். தனியா வந்து பார்த்தாங்க, வேறொரு முகத்தோடு வந்து பார்த்தாங்க. இன்றைக்கு அதிமுக என்ற முகத்தோடு இன்றைக்கு தேர்தலை சந்திப்பது அதிமுக இல்ல, பாரதிய ஜனதா என்பது நாம் முதல்ல புரிஞ்சுக்கணும். அந்த பாரதிய ஜனதா வந்தால் இந்த நாட்டிலே எந்த அளவிற்கு ஒரு மோசமான, ஒரு அசாதாரணமான சூழ்நிலை இந்த மண்ணிலே உருவாகும் என்பதை நாம் தயவு செஞ்சு தெரிந்து கொள்ள வேண்டும். என்று சொன்னால் இங்கே இருக்கின்ற நம் அனைவரும் சகோதரர்களாக, ஒன்றாக, சமத்துவமாக இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் அதற்கு நம்முடைய கூட்டணி தான் காரணம். குறிப்பாக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த தமிழக மண்ணிற்கு அரணாக இருக்கிறார் என்பதை இங்கே இருக்கின்றவர்கள் உங்கள் அனைவருக்கும் தெரியும். ஆக நம்முடைய ஒரே லட்சியம் தேர்தலிலே வெற்றி பெறுவது. இந்த தேர்தலிலே எப்படி வெற்றி பெறுவது என்று சொன்னால் நம்முடைய தலைவர்
மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய கடந்த 5 ஆண்டுகளாக தந்த நல்ல திட்டங்களை நாம் மக்களுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும். அதே போல நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய தேர்தல் அறிக்கை நாம் மக்களுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும். அதே போல இந்த சட்டமன்ற தொகுதியிலே சட்டமன்ற உறுப்பினராக இருந்த அண்ணன் வை பிரகாஷ் அவர்கள் இந்த சட்டமன்ற தொகுதியிலே செய்த பணிகளை நம் மக்களுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும். அதே போல இந்த மாநகராட்சியிலே இந்த மக்களுக்காக செய்து வைத்த பணிகளை நம் மக்களுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும். அதையெல்லாம் தாண்டி இந்த மக்களுக்கு எந்த ஒரு அச்சுறுத்தலும் இல்லாமல் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அரணாக இருக்கிறார் என்பதையும் நம் மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். நமக்கு சொல்வதற்கு நிறைய இருக்கின்றது, மக்களிடம் கேட்பதற்கும் நிறைய இருக்கின்றது. உதாரணத்துக்கு ஒன்று சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். இந்த பகுதிக்கு, ஓசூர் பகுதிக்கு பட்டா இல்லாமல் கடந்த 40 ஆண்டு காலமாக போராடி வந்த மக்கள் இன்றைக்கு பட்டாக்களை பெற்றிருக்கிறார் என்று சொன்னால் இது ஒரே சாதனை போதும். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சாதனை என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா தலைவர் எந்த இடத்துல தேர்தல் வாக்குறுதியில நான் பட்டா தரேன்னு சொல்லல, ஆனால் சொன்ன வாக்குறுதிகளும் நிறைவேற்றியிருக்கிறார், சொல்லாத வாக்குறுதிகளும் நிறைவேற்றியிருக்கிறார். அப்பேற்பட்ட தலைவர் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இனியும் இந்த பகுதி, இந்த மாநிலம், நம் குறிப்பாக நம்ம ஓசூர் பகுதி இனியும் பல்வேறு துறைகளிலே வளர்ச்சி அடையும் என்பதற்கு எந்த ஐயமும் வேண்டாம். கண்டிப்பாக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவரை ஏற்கனவே சொன்னாங்க, சரியில்லை அவர் முதலமைச்சரே ஆக முடியாது சொன்னாங்க. ஆனால் அவர்கள் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தை பற்றி தனித்தன்மையோடு இன்றைக்கு ஆட்சி அமைத்த 5 ஆண்டுகள் நிறைவு செய்திருக்கின்றார். 2வது முறையாக திமுக ஆட்சிக்கே வர முடியாது என்று சொன்னவர்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். 2வது முறையாக அல்ல, 3வது முறையாக இந்த கூட்டணி வெல்லும். நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆட்சியிலே அமர்வார், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை என்பதை நான் இங்கே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆக நாம் ஒவ்வொருவரும், இங்கே இருக்கின்ற ஒவ்வொருவரும் இன்றையிலிருந்து நம்முடைய உழைப்பை தர வேண்டும், நம்முடைய கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்று செயல்பட வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஏதாவது சின்ன சின்ன குறைகளை தேர்தல் நேரங்களில் இருக்கலாம், சில நேரங்களில் நான் உங்களை சந்திக்க முடியாமல் கூட போகலாம். ஆனால் நம்முடைய லட்சியம் ஒன்றே ஒன்றுதான், இந்த ஆட்சியை எப்படியாவது மீண்டும் அமர வைப்பதுதான். நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை ஆட்சி கட்டிலே அமர வைப்பதுதான் என்பதை சூழ்நிலைக்க வேண்டும். இங்கே இருக்கின்ற ஒவ்வொருவர்களும் சட்டமன்ற உறுப்பினர் வேட்பாளராக பணியாற்ற வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். இங்கே இருக்கின்ற ஒவ்வொருவரும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் நான் தான் இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் என்ற ஒரு எண்ணத்தோடு நாம் பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அப்படி பணியாற்றினால் எந்த கும்பலாலும் நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது. கடந்த 5 ஆண்டுகள் நாம் செய்த சாதனை சொல்லி போட்டு கேட்கிறோம். 10 ஆண்டுகளாக ஆட்சியிலே இருந்த அதிமுக என்ன சாதனை சொல்ல போகிறது என்பதை தேர்தல் களத்திலே சந்திப்போம். சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஏன்னு சொன்னால் ஒன்றுமே செய்யாதவர்கள், இந்த பகுதிக்கென்று ஒன்றுமே செய்யாதவர்கள். என்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருகிறதோ அன்றைக்கெல்லாம் ஓசூர் பகுதி பல்வேறு வளர்ச்சிகளை காணும். இதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. நீங்க வரலாறை புரட்டி பாருங்கள். தொழிற்சாலைகள் எல்லாம் வந்ததெல்லாம் நம்முடைய ஆட்சி காலத்தில் தான். ஒகேனக்கல் கூட்டுக்குடிநீர் திட்டம் வந்தது நம்முடைய ஆட்சி காலத்தில் தான். இங்கே இருக்கின்ற பஸ் நிலையம் கட்டப்பட்டது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில தான். ஏற்கனவே இப்ப கட்டிக்கொண்டிருக்கின்ற பஸ் நிலையம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில தான். இருக்கின்ற மருத்துவமனை இன்றைக்கு இவ்வளவு பெரிய 100 கோடி ரூபாயில ஒரு தலைமை மருத்துவமனை ஓசூருக்கு வந்திருக்கிறது சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில தான். பாதாள சாக்கடை வருகிறது என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில தான். இப்படி நம்முடைய திட்டங்களை நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம். நமக்கே நினைவுக்கு வராத அளவிற்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த பகுதிக்கு திட்டங்களை தந்திருக்கிறார் என்பதை நாம் மக்களிடம் எடுத்துச் சொல்லும். மக்கள் கண்டிப்பாக நம்மை ஏற்றுக்கொள்வார்கள், நமக்கு வாக்களிப்பார்கள் என்பதை நிச்சயம். ஆக அதே போல இங்க இருக்கின்ற சிலர் எல்லாம் நமக்குள்ளே பிளவுகளை ஏற்படுத்த வேண்டும். நமக்குள்ளே ஒரு பிளவை ஏற்படுத்தி எப்படியாவது ஒரு மாயை உருவாக்கி மீண்டும் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கின்றார். நம்முடைய ஜாதி என்பது திராவிட முன்னேற்ற கழகம் தான். நம்முடைய மதம் என்பது திராவிட முன்னேற்ற கழகம் தான். நம்முடைய மொழி என்பது திராவிடம் தான். இதை தாண்டி இங்கே வேற ஒன்றும் இல்லை என்பதை நாம் அனைவரும் புரிந்து செயலாற்றினால் நம்மை எந்த கொம்பனாலும் அசைத்து பார்க்க முடியாது என்பதை சொல்லிக்கிறேன். ஆக நாம் அனைவரும் இன்றைக்கு ஒன்றாக இணைந்து பாடுபட வேண்டும். ஏனென்று சொன்னால்